ஹலோ யோஸ், நம்ம வயசு எப்படி இருக்கீங்க? நேத்து நாகப்பட்டினத்துல தளபதி அவர்கள் திமுகவை நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாப்புல. ஆனா திருவாரூர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்தமா தீய வச்சு கொளுத்தி விட்டாப்புல. அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் அப்படின்றது வந்து யாருடைய தொகுதி, அதுல யார் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்கோர்ஸ் திமுக, இத்தனைக்கும் கலைஞர் வந்து அந்த இடத்துலதான் பிறந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த இடத்துல போய் தன்னுடைய பவர் என்ன அப்படின்னு காட்டுறது ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே ரியலிஸ்டிக். அந்த ஒரு பவரை நேத்து பார்த்து எல்லாருமே, சத்தியமா சொல்றேன், அவன் தனியா ரூம்ல உட்காந்து இல்ல ரூம் போட்டு அழுதுருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்படி பண்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் திருவாரூர்ல தளபதி அவர்கள் சம்பவம் செஞ்சார். தளபதி எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோல சில விஷயங்களை டீட்டெயிலிங்கா உங்கள்கிட்ட சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் வந்து வீடியோ புஷ் ஆகும். ஸோ அதை மறந்துடாதீங்க அப்படின்றதையும் சொல்றேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்கள போலாம். வெல்கம் டு ஜிஸ்டாகர், வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது அவரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஜான அரக்கியசாமி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து இவரு யார் நம்ம ஆதவர்ஜினா, இவங்கெல்லாம் வந்து உள்ள நுழைச்சாரு. உடனே கட்சிக்கு நடத்துறது இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுமா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாம கட்சி நடத்த முடியாதா, ஆச்சா பூச்சான்னு எல்லாம் கும்மாளம் போட்டு இருந்தாங்க. அந்த இத்து போன ஈத்தரைங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், டேய் இவங்க எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டே தளபதி தான்டா. அது ஏன்டா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவருடைய மூவ் என்ன, அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாரு அப்படின்றத உங்களால இன்னமும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நீங்க எல்லாம் 75 வருஷ கட்சியில இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் இருந்தது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை போய் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க பாரு நம்ம மக்கள். எங்களுக்கு நிஜமாவே அவமானமா, வெக்கமா, நாங்களே சாணியை முக்கி அடிச்சுக்கலாம் போல தோணுதுடா. உங்களை மாதிரி தருதலைங்களா நாங்க கொண்டாந்து இங்க உட்கார வச்சோம் எங்களை ஆள்றதுக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையும் தான் சேர்த்து சொல்றேன். சரி, இப்ப சரியான ஒரு தலைவனை வந்து இன்னைக்கு இவங்க பாக்குறதுனால இவங்களால என்ன பண்றதே தெரியல. சி, இங்க வந்து பாத்தீங்கன்னா டர்ட்டி பாலிடிக்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் வந்து நடக்கல. ஸோ அந்த கிளீன் பாலிடிக்ஸ் இன்னைக்கு தளபதி எடுத்துட்டு வரனால தான் இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ், டர்ட்டி பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அல்லுகலருது. ஏன்னா அரசியல்னாவே சாக்கடைன்னு தானே இவங்க சொல்லி வச்சிருக்காங்க, ஆக்கி வச்சிருக்காங்க. அரசியல் சாக்கடை இல்ல, அரசியல் தான் மக்களுக்கானது அப்படின்றத இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே தளபதிகள் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் வந்து திருவாரூர்ல நடந்திருக்கு. ஏன்னாப்பா நீ திருவாரூர்ல மட்டும்தான் அவர் பேசினாரா? நாகப்பட்டினத்துல பேசினாரு, அதுக்கு முன்னாடி திருச்சி, அரியலூர்லாம் பேசினாரு. பட் திருவாரூர்ல அப்படி என்ன சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் வந்து சம்பவமே செய்யணும். ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய பவர்ல இருக்கிற ஒருத்தவங்களுடைய ஒரு ஊரே அவங்களால சரியா வந்து வச்சுக்க முடியல அப்படின்னா, அவங்க எப்படி தமிழ்நாட்டை சரியா வச்சுக்க போறாங்க அப்படின்றத தன்னுடைய கேள்வியால அவங்கள கேட்டு மூக்கு உடைச்சிருக்கு. திருவாரூர் தேரு அப்படின்றது வந்து உலக பிரசித்தி பெற்றது. அந்த தேரை ஓட வச்சேன்னு பெருமை பேத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த மக்கள் போறதுக்கான ரோட நீங்க ஒழுங்கா போட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வியிலே அடிச்சாரு பாருங்க. ஏன்னா பேசிக் கம்யூனிட்டி அது. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு, ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்ஸுக்கு ரோடு அப்படின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இத்தனை வருஷ காலத்துல உங்களால என்ஹெச்ல இருந்து இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கான ரோடு வசதி சரியா இல்லை அப்படின்னா, அப்ப நீங்க எல்லாம் என்ன ஆட்சியில இருந்து கிழிக்கிறீங்க அப்படின்றத எளிய மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுறாரு பாருங்க. இதுதான் இங்க மேட்ரு. ஒரு மக்களை நீங்க வந்து முதல்ல புரிய வைக்கணும். அரசியல்னா என்ன, உன்னுடைய அதிகாரம் என்ன, அதாவது மக்களுடைய அதிகாரம் என்ன அரசியல் அப்படின்றத புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. முக்கியமா இளைஞர்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம அப்பா அம்மாங்க எல்லாமே வந்து கூமட்டியா இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பனா நான் கூமட்டின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான். ஏன்னா இவங்க தான் மீடியால இருந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து இவங்க எல்லாமே கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா காலகட்டத்திலே இவங்க எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல நம்ம அப்பா அம்மாக்கள் அவங்க ஏமாத்திருக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த முப்பெரும் விழா நாரி போன விழா, அங்க கூட்டமே இல்லை. ஆனா அந்த கூட்டத்தை 1.5 லட்சம் பேர் வெளியில இருந்து பார்த்தாங்களாம். என்னது 1.5 லட்சம் பேர் வெளில இருந்து பார்த்தாங்கன்னு இந்த சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்களே, 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா போதும்,
அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 10,000 இல்ல 15,000 பேமெண்ட் பண்ணி நீ இதை மாதிரி பேசுன்னு சொல்லி பேச வச்சிருக்காங்க. ஆனா திருட்டு பயிலுக மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இன்ஃபுளுசையும் ஒரே மாதிரி பேச வச்சு, ஏண்டா இன்ஃபுளுச மாத்தி மாத்தி பேச வச்சா பரவாயில்ல, ஒரே டைலாக் எல்லாருக்கும் கொடுப்பீங்க. நம்ம பசங்க வச்சு பிரிச்சு மேய்ஞ்சு அவங்கள செஞ்சு விட்டாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த சோசியல் மீடியால அப்படின்ற போது நம்ம யங்ஸ்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதுனால இன்னைக்கு இவங்க எந்த டெக்னிக் எடுத்தாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதனாலதான் இவங்க மூக்கோடப்பட்டு போறாங்க. பட் அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம அப்பா அம்மாக்களை வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவுதான் நம்ம போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னாலும், இல்லப்பா நான் காலங்காலத்துக்கு திமுக தான் போட்டு போடுறேன், நான் அதுக்கு தான்ப்பா போடுவேன், இல்லப்பா நான் ஏடிஎங்க தான்ப்பா காலங்காலம் ஓட்டு போடுவேன், நான் அவனுக்கு தான்ப்பா போடுவேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ற அப்படின்ற விஷயத்துக்குள்ள அவங்க போயிருவாங்க எண்ட் ஆஃப் தி டே. ஆனா இத இன்னைக்கு இளைஞர்கள் தான் மாத்த முடியுன்றது தெரிஞ்சு இளைஞர்கள் கிட்ட கேள்வி கேட்கறது எவ்வளவு முக்கியன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து பதிவு வைக்கிறது. இது வரைக்கும் அரசியல்வாதிங்கன்னா நம்ம எப்படி பார்த்திருப்போம்? ஒண்ணு இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனை திட்டுவான், இல்ல அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரனை திட்டுவான். ஒண்ணு தேர்தல் அறிக்கையா வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல பாதி கூட செய்ய மாட்டாங்க. மீதி இல்லைன்னா மக்களை வந்து குசி ஏத்துறதுக்கு நான் உங்களுக்கு அது இலவசம் தரேன் இது இலவசம் தரேன்னு சொல்லிட்டு மக்களுடைய மைண்ட வாஷ் பண்ணுவாங்களே ஒழிய, ஆனா உனக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன, அதை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா அதை வந்து செஞ்சு கொடுக்கல முழுசா. அதுதான் வந்து இங்க பிரச்சனையே. இப்ப இந்த இந்த விஷயத்த எப்படி அவங்க அப்பா அம்மாங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது? நம்ம புரிய வைக்கிறத விட அவங்க பசங்க புரிய வைக்கிறது தான் பெட்டர்ன்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா பசங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு. நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், பசங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிறாரு. என்னப்பா தம்பிகளா, உங்க காலேஜ்ல வந்து இல்ல உங்க யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற, அவன் இல்ல சார் இல்ல தளபதி அப்படின்னு கத்துறானா. இந்த பக்கம் உங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கா, இல்ல அப்படின்றாங்க. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா இந்த பசங்க இப்ப இதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமல்ல, நம்ம யூனிவர்சிட்டியில இந்த டிபார்ட்மெண்ட் இல்லையே, ஏன் இல்ல, நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையே, ஏன் இல்ல. ஸோ அப்படின்ற அந்த விஷயத்த வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இது வரைக்கும் எந்த பொலிட்டிஷியன் எடுத்திருக்காங்க கேட்டா எடுத்தது இல்ல, எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் கிடையாது. அதனால எடுத்தா இதுல எல்லாம் எப்படி நம்ம காசு அடிக்க முடியும்? இதெல்லாம் நான் ஒரு சாதாரண ஒரு ரோட போட்டு விட்டு நான் இந்த ரோட்டுக்கு ஒரு இத்தனை கோடி செலவு பண்ணுன்னு போடுவாங்க. ஆனா அந்த ரோட அப்படி கையில பேத்து எடுக்கலாம். அதை நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிஷியன்ஸ் தான் நம்மளாம் இருந்திருக்காங்களே ஒழிய, ஆண்டிருக்காங்களே ஒழிய, பட் கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனா இன்னைக்கு விஜய் வரனால இந்த டர்ட்டி பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு தலைவலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து இங்க கையில் எடுக்கிறாரு. பட் இந்த இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த கொத்தடிமைஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவர் எடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அதை ரொம்ப அசால்ட்டா தள்ளிட்டு போறாங்க. ஓகே, இந்த கொத்தடிமைஸ் எல்லாம் தள்ளிட்டு போனா பரவாயில்ல. டிஆர்பி ராஜா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேள்வி கேட்கிறாரு, கண்டவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நல்ல கேள்வி இருந்தா கேள்வி. இது நல்ல கேள்வி இல்லைன்னா வேற எது நல்ல கேள்வி உனக்கு? உங்க வீட்டுல என்ன நேற்று கறி குழம்பு வச்சு தின்னீங்களா இல்ல மீன் குழம்பு வச்சு தின்னீங்களா கேட்கணுமா? அதான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு கண்டவனா நாங்களா? நான் என்ன கேட்கிறேன், விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர், மிகப்பெரிய ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர், இன்னைக்கு ஒரு கட்சி தொடங்கி ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவரு கேள்வி கேட்கும் போதே கண்டவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற இந்த தெனாவட்டும் திமிரும் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளாம் இவங்களுக்கு ஏமாத்துறோம். ஆனா நம்மளாம் இவங்களுக்கு வெறும் ஓட்டு போடுற வெறும் கருவி மட்டும்தான். நம்மளாம் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டா வாயிலே விட்டுவாங்க. அப்படிப்பட்ட அயோக்கிய பயலுக்கு தான் இவங்க எல்லாம். சோ இந்த அயோக்கிய பயல்களுடைய ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் இன்னைக்கு தோல் உரிச்சுட்டு இருக்காப்புல தனி மனுஷனா நின்னு தளபதி அவர்கள். இந்த தில்லும் கெத்தும் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகிட்டையும் பார்க்கல, எந்த அரசியல்வாதிகிட்டையும் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம். புரியுதுங்களா இல்லையா? சோ ஒவ்வொரு மூட்டை, அதாவது 40 கிலோ மூட்டையை நீ வந்து ஏத்துறதுக்கு நீ 40 ரூபாய் கமிஷன் வைக்கிறேன்னா, ஒரு டன் மூட்டையை நீ ஏத்துற அப்படின்னா அதுக்கு நீ 1000 ரூபாய் கமிஷன் வாங்குற அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாரு. அது கூட விவசாயிகள் பொய் சொல்ல மாட்டாங்க, விவசாயிகள் என்கிட்ட சொன்னாங்க அதனால நான் நம்புறேன் அப்படின்றாரு. உண்மை அதுதான். ஏன்னா விவசாயிகள் உண்மையாலுமே அவங்க விளைவிக்கிற நெல்லை அவங்க உண்மையான அவங்களோட லாபத்துக்கு விற்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எவ்வளவு வேணா விலையேற்றி விற்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது, அது அரசாங்கம் நிர்ணயிக்குது. அதனால அந்த விலையில விவசாயிங்க விற்கிறாங்க. ஆனா அதை வாங்கி இவங்க எவ்வளவு கொள்ள லாபம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கமிஷன் பேசிஸ்ல, அப்புறம் இங்க இருந்து இன்னொருத்தனுக்கு இருந்து கை மாத்துறதுல ஏகப்பட்ட காசு வருது. இதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு நேத்து, இல்ல அப்படிலாம் வந்து இதுல இந்த கமிஷன்ல வந்து முதலமைச்சருக்குலாம் சம்மந்தம் கிடையாது, இது வந்து அங்க வாங்கக்கூடிய அந்த லோட் மேன்ஸ் வாங்குற அவங்க தான் வந்து இது வாங்குறாங்க, அது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் எப்படி கேட்கிறேன், 10 ரூபா கவர்மெண்ட் தருது, அதை மேற்கொண்டு நீ 40 ரூபா கேட்கிறேன்னா அப்ப நீ ஒரு மூட்டைக்கு 50 ரூபா கிட்ட வாங்குற. 50 ரூபா கமிஷன்றது மீதி 40 ரூபா எங்க போகுது?
இது அங்க அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்குமா? இது கோடிகள்ல நடக்கக்கூடிய ஊழல். இது முதலமைச்சர் தெரியாம நீங்களே இதெல்லாம் ஆட்டை போடுறீங்களா? இல்ல டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து கள்ளா சரக்கு விற்கணும்னா 100 ரூபா வரைக்கும் லாபம் வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஆளும் அரசுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன், எப்படா தெரியாம இருக்கும்? எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. மக்கள் வாங்குற மக்களுக்கும் தெரியுது. தெரிஞ்சாலும் மக்களுக்கு இத்தனை வருஷமா இவனா அவனா அவனா இவனா, இந்த திருடன் பெரியவனா அந்த திருடன் பெரியவனா, சரி இவனை விட இவன் கொஞ்சம் கம்மியா திருடுறான், இவனுக்கு போட்டு போடுவோம். இல்ல இல்ல இவன் இந்த வாட்டி சொன்னதெல்லாம் செய்யல, இந்த திருடன் வேணுங்க போட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 திருடங்களுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த 2 திருட்டு பயல்களையும் மக்கள் முன்னாடி காமிச்சு கேள்வி எழ வச்சு, இன்னைக்கு இவங்க எல்லாம் உண்மையான திருடங்க, உங்களுக்கு இந்த திருடன் தான் வேணுமா இல்ல ஒரு நல்ல அரசியல்வாதி வேணுமா அப்படின்றத அதே மக்கள்கிட்டே கேட்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தானே சொன்னாங்க கூட்டம் எல்லாம் ஓட்டு மாறுமா, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஆப் வச்சாரு. இருடி இரு, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா தானே கேட்கிற, இந்த வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட கேட்கறாங்க, என்னப்பா கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்கறாங்க. அப்படின்னு மாறும் அப்படின்னு அந்த ஒரு சவுண்ட் வருது பாருங்க, அந்த ஆற, ஐயோ அரண்டிருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், அரண்டிருப்பாங்க. என்னடா இப்படி அப்படின்னு. ஏரியா மக்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் தேரு அது போறப்ப கூட இவ்வளவு கூட்டம் வராது, பட் தளபதி நீங்க வந்தப்ப இவ்வளவு கூட்டம் வருதுன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் சிலாகிச்சு பேசுறாங்க, சிலாகிச்சு. சோ அந்த அளவுக்கு தளபதியோடைய ஆரா வந்து இறங்கி இருக்கு திருவாரூர்ல. அதனாலதான் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டாரு. அப்பாக்கு மட்டும் உங்களுக்கு பெண்ணு வைக்கிறதுக்கு, பேனா சிலை வைக்கிறதுக்கு கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா இங்க இருக்க மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது உங்களுக்கு பணம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் போற போக்குல நச்சுன்னு தலைமையில வச்சுட்டு போயிட்டாரு. தளபதி வந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இப்ப எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இனி ஒரு பொலிட்டீஷியனா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடலையும் இங்க வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டே போறாரு. மக்கள் மத்தியில ஒரு பொலிட்டீஷியனா இப்படிதான் இருக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கணும்ன்றத மக்கள் நீங்க பார்த்து என்ன பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்றத சொல்றாரு. ஏன்னா இங்க பொலிட்டீஷியன்னா நம்ம வந்து ஆணு தெய்வம் மாதிரி பார்க்கோம், இல்லைன்னா அவங்க தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு நம்ம தான் கொடுக்குறோன்றது நமக்கு மறந்து போயிருது. எது ஓட்டு மூலியமா அந்த இடத்த கொடுக்கறது நம்ம தான் மறந்து போயிருது. ஏன்னா அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறதே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அப்படின்ற பேசிக் புரிதல் நமக்கு இருந்தாவே நம்மளால நல்ல பொலிட்டீஷியன்ஸை தேர்ந்தெடுக்க முடியும். பட் அந்த புரிதல் இல்லாமயே இத்தனை வருட காலமா நம்மள எல்லாத்தையும் 75 வருடமாக முட்டாளாக வைத்திருந்த ஒரு திருட்டு கம்முனாட்டி கூட்டங்கள் தான் இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே. சோ அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கழகத்தின் தில்லுமுள்ளுகளை தோலுரித்து பச்சோந்தித்தனத்தை இன்னைக்கு மக்கள் முன்னாடி புட்டு 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 வைக்கிறாப்புல. நான் தான் சொன்னேன், இவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் புலப்படாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போறாங்க, பிரச்சாரத்துக்கு யாரும் போகாமலாம் கிடையாது. எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஆட்சியில் அதை தருவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா, செய்யலையில நாங்க வந்தா இது தர்றோம். அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, நாங்க உங்களுக்கு 1500 ரூபா கொடுக்குறோம். அவன் லேப்டாப் தரேன்னு சொன்னான், தரல நான் உனக்கு லேப்டாப் தரேன். அவனுக்கு சைக்கிள் தரேன்னு சொன்னான், அவன் தரல நான் உனக்கு சைக்கிள் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, இந்த இலவசத்தை மையமா வச்சுதான் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களே ஒழிய, அடிப்படை தேவையை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து தரேன் அப்படின்ற அந்த பாலிடிக்ஸை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தா பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு இங்க பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ஒரு மருத்துவமா இருக்கட்டும், ஒரு கல்வியா இருக்கட்டும், இது ரெண்டுமே மிகப்பெரிய வியாபாரம் கொண்ட ஒரு தொழிலா இன்னைக்கு பார்க்கப்படுது. அப்ப இந்த 2 தொழிலுக்குமே அரசாங்கத்துல வந்து நல்ல மருத்துவமும் நல்ல கல்வியும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அடி. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை வளர விடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த அரசியல்வாதிகளை இவங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்திலையும் இவங்க வந்து அரசியல்வாதியா நடந்துப்பாங்க. பட் நமக்கு தேவைப்படுற எந்த விஷயத்திலும் இவங்க அரசியல்வாதியா நடந்துக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் தேவையில்லாதன்னு நான் சொன்னேன்னா இலவசம். இப்ப இந்த இலவசம் கொடுக்கறதுனால நமக்கு எத்தனை நலத்திட்டங்கள் வராம போகுது அப்படின்றத முதல்ல மக்களாகி நம்ம புரிஞ்சுக்கணும். அததான் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாருங்க. உங்களுடைய படிக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா, மருத்துவ ஆஸ்பத்திரியில உங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை இளைஞர்கிட்ட எழுப்புறாரு. அப்ப இது இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு, பார் இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் இருந்தீங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, பட் இதெல்லாம் வந்து செய்யலையே, ஏன் செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும்போது அம்மா அப்பாக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ப்ரெஷர் அதிகமாகுது, பிள்ளைங்கனால ப்ரெஷர் அதிகமாகுது, இன்னைக்கு யாரை சூஸ் பண்ணுன்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. இத்தனை வருஷமா இவங்க ஆண்டா எல்லாருமே
இந்த இளைஞர்களை பாலிடிக்ஸ்ல வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் உள்ள நுழைஞ்சா கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம திணறுவோம், என்ன பண்றதுன்னு தெரியாது அப்படின்றதுனால இளைஞர்கள் அரசியல் சாக்கடை, சாக்கடைக்குள்ள நீங்க வந்து விழுந்துடாதீங்க, அது போய் நீங்க நல்லபடியா படிச்சு நல்லபடியா வேலை பார்த்து முன்னேறுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய அரசியலுக்குள்ள நம்மள நுழைய விடாமையே பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி இளைஞர்களை கேள்வி கேட்கும் இடத்துக்கு ஒருத்தர் தள்ளி கொண்டு போறாரு அப்படின்னா அது தளபதி, விச் இஸ் கால்ட் கிளீன் பாலிடிக்ஸ். ஸோ அவருடைய கை கரை இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். நான் உழைச்சுதான் சம்பாதிச்சேங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து கரப்ட் ஆயிட்டீங்க, அதனால உங்களால நல்லதே சம்டைம்ஸ் செய்யணும்னு நினைச்சா கூட உங்களால இப்ப செய்ய முடியாது. பட் எனக்கு அப்படி கிடையாது, நான் நல்லது மட்டும்தான் செய்ய வந்திருக்கேன், இந்த மக்களுக்கான சேவையை மட்டும்தான் கொடுக்க வந்திருக்கேன். அப்ப நான் என்னால செய்ய முடியும் அப்படின்றத தொகுதி வாரியா அவர் போய் வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துலதான் இவங்க லாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் போயிட்டு அந்த தொகுதிக்கான பிரச்சனையை கேட்கிறாரு, அந்த தொகுதியோட முன்னேற்றத்தை பத்தி பேசுறாரு. இந்த இடத்துல இதெல்லாம் இருந்தா இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆகுமே, ஏன் இதை நீங்க செய்யல, இந்த இடத்துல இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒவ்வொரு இடத்துலையும், திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், இன்னைக்கு நேற்று நாகை, திருவாரூர், இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு அவர் இந்த கேள்வியில வைக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமா இதெல்லாம் செஞ்சா நமக்கு இன்னும் டெவலப்மெண்ட் கிடைக்குமே, நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம திருச்சியை தேடி ஓடுறோம், இல்ல மதுரையை தேடி ஓடுறோம், இல்ல சென்னையை தேடி ஓடுறோம், இப்படி ஒரு மேஜர் ஹப்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேடி தான் நம்ம ஓரமே வெளியே, ஏன் நம்ம ஊர்ல இல்ல, ஏன் நம்ம ஊர்ல நல்ல காலேஜோ நம்ம ஊர்ல நல்ல ஹாஸ்பிட்டலோ இருந்தா நம்ம திருச்சிக்கு ஓட வேண்டாமே, நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஃபேக்டரி இருந்துச்சுன்னா நம்ம ஏன் வேலை வாய்ப்பு தேடி அங்க போக வேண்டாமே, நம்ம ஊர்ல மீன்பிடி தொழில் இருக்கு, இந்த மீன்பிடி தொழிலை இன்னும் பெட்டரா அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி செட் பண்ணாங்கன்னா நமக்கு இங்கே வந்து எல்லாத்தையும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாமே அப்படின்ற இந்த புரிதல் இப்போ ஆட்டோமேட்டிக்கா வரும். இது எல்லாத்தையும் விட இந்த சனிக்கிழமை ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் டாப் நாச் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஏன்னா அது நீ டாப் நாச் மீட்டிங்களா, நம்ம அப்பப்போ குக் வித் கோமாளி பார்ப்போம், அதுல செஃப் தாமு வந்து டாப் நாச் சொல்லுவாரு. அப்படி ஒரு டாப் நாச் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த சனிக்கிழமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, தளபதி போய் கொளுத்தி போட்டு வந்துடுறாரு. இந்த கொளுத்தி போட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கொத்தடிமைங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பரவாயில்ல வாரத்துல ஒரு வாட்டி தான் போறாரு, அதனால நமக்கு இவரை வச்சு செய்யறதுக்கு இவங்க பண்ண அழிச்சாட்டத்தையும் நம்ம எடுத்து போட்டு அந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணி இவங்களை டம்மி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, அந்த மூளைகட்ட முட்டா பயிலுங்க. பட் இந்த இடத்துல தளபதியோட ஸ்ட்ராட்டஜியே வேற. இந்த ஒரு வாரம் கேப் அப்படின்றது அந்த ஊர் மக்களை விஜய் அவர்கள் வந்துட்டு போனதை பத்தி பேச வைக்கும், இந்த அளவு கூட்டம் இல்லைன்றது பேச வைக்கும், அங்க இருக்க பொதுமக்கள் இதை பத்தி பேசுவாங்க, அங்க இருக்க பசங்க இந்த கேள்வியில பத்தி பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அவங்க ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கும் போது, ஆமல்ல இத்தனை வருஷமா இதெல்லாம் செய்யலையே அப்படின்றத வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதே வந்து தேர்தல் அறிக்கையா விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் நான் இதை செய்வேன்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கேள்வி எல்லாம் விஜய் அவர்கள் கேட்டாரு, இதற்கெல்லாம் இதான் சொல்யூஷனா வச்சிருக்காரு, அப்ப இந்த சொல்யூஷன் அவரால் பண்ண முடியும், அப்ப இந்த வாட்டி நம்ம அவரை தான் கொடுப்போம். எத்தனையோ வருஷம் இந்த ஈத்திர பயில்கள் கொடுத்துட்டோம், இந்த ஒரு வாட்டி விஜய் அவர்கள் கொடுக்கறதுல தவறு கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அந்த பெத்தவங்களே, நான் சொல்லுவேன் இந்த 40+ கேட்டகரியில இருக்காங்க அவங்களே, 50-60 கேட்டகரி இவங்களே வந்து மாறி வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இந்த சனிக்கிழமை ஸ்ட்ராட்டஜி மூலியமா. சோ சனி வேண்டாம், நம்ம அந்த டைலாக் போக வேண்டாம், ஏன்னா இப்படி சொல்லலாம் ஆனா இந்த டைலாக் சனி போனோம் தனி போகாதுன்னு இங்க சனிக்கிழமை இவர் வைக்கிறாருன்னா யார பணமாக்குறதுக்கு அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? யாரு? டிஎம்கே. அவர் போச்சு, டிஎம்கே போச்சுன்னா சனி பணம் தனியா போகாது, கூட யார் போவா? பிஜேபி. சோ இததான் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியா எடுத்து சனிக்கிழமை வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவம் இனி வாரம் தொடரும், வாரம் எல்லாருக்கும் சம்பவம் நம்ம திருப்பி செய்வோம். இனி அடுத்த ஒரு 5 நாட்கள் நமக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்டா குண்டா சுண்டா முண்டா எல்லாம் வந்து கதறுவாங்க, அவங்க எல்லாரையும் எடுத்து வச்சு குப்பரை கவுத்து போட்டு கும்மி அடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வாட்டி ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் நோட் பண்ண மறந்துட்டீங்க, ஒரு மைக்ல இருந்து தளபதி இப்ப 2 மைக்குக்கு மாறி இருக்காரு. விச் மீன்ஸ் வாட், நான் ஒருத்தனுக்கு சொரு வரலடா, 2 பேருக்கு சொரு வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. அதையும் நோட் பண்ணிருப்பாங்க. எனிவே கைஸ், இந்த திருவாரூர் சம்பவம் செம்மையா செஞ்சிருக்காரு. திருவாரூர் நாகை 2மே செம்ம சிறப்பு சம்பவம். இனி அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் செய்ய போறாருன்னு நமக்கு தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சரி, இனி நமக்கு வீக்கெண்ட் ஃபுல்லா என்ஜாய் தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.